இவர் யாருக்குமே விசுவாசமாக இருந்ததில்லை என்பதை ஓபிஎஸோட நடத்தையே சான்று. தலைவராக இருப்பதற்கான குறைந்தபட்ச தகுதி கூட திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை. அம்மா யாரை அடையாளம் காட்டுவாங்க? இந்த அடிமை நமக்கு விசுவாசமாக இருக்கும் அடிமை என்று நம்பும்போது தான் அம்மா அடையாளம் காட்டுவாங்க. இந்த ஓபிஎஸோட வளர்ச்சிக்கு ஒரே காரணம் மன்னார்குடி மாஃபியா தான். அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னா ஒரு 120 130 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் இருக்கிறதுலே விசுவாசமான அடிமெண்ட் தானேங்க அம்மா உங்களுக்கு அடையாளம் காட்டினாங்க. கிலோர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தாங்கன்னு தெரியாது, ரைட்டா? கண்டிப்பாக. நம்மளும் எல்லாரும் மாதிரி வெளில பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் 2 கோடி ரூபாய்க்கு இட்லி தின்னாங்கன்றதெல்லாம் நமக்கு பின்னாடி தான் தெரியும். ஆனால் ஓபிஎஸ் அப்போது முதல்வர் தானே. குறைந்தபட்சம் என்ன சிகிச்சை, என்ன உடல்நிலைன்றது கூடவா மருத்துவர்கள் சொல்ல மாட்டாங்க? சொல்லுவாங்களே, ஹி மஸ்ட் பி இன் த லூப். ஓபிஎஸ் 2001 முதல் எம்எல்ஏ ஆனது இப்போது வரை சம்பாதித்து இப்போது அவர் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்களோட மதிப்பு ரஃபா 60 முதல் 75,000 கோடி. 75,000 கோடி. திருப்பூரில் எல்என்டி பைபாஸில் மட்டும் ஓபிஎஸ்க்கு 700 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அந்த இடத்துல தான் புது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. புது பஸ் ஸ்டாண்ட்னா ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்டை கேன்சல் பண்ணிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் வரும். இது ஒரு ரஃப் எஸ்டிமேட் நான் சொல்கிறது. 700 ஏக்கர், அங்கே ஒரு ஏக்கரு 2 கோடி ரூபா போகுதுன்றாங்க. ஒரு ஏக்கர் 2 கோடி ரூபா பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 700 ஏக்கர். அப்போ பஸ் ஸ்டாண்ட் வருது இல்லை? ஆமாம், முக்கியமான சாலையாக மாறிடுது. 60 முதல் 75,000 கோடி. தமிழ்நாடு பூரா ப்ராப்பர்ட்டி. ஓபிஎஸ் அடிக்கடி அம்மாவின் உண்மை விசுவாசம்லாம் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பல நேரங்களில் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா உண்மையிலே அவர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தானே எல்லாருமே சொல்கிறாங்க, அதிமுக சேர்ந்தவர்கள். அம்மா யாரை அடையாளம் காட்டுவாங்க? இந்த அடிமை நமக்கு விசுவாசமாக இருக்கும் அடிமை என்று நம்பும்போது தான் அம்மா அடையாளம் காட்டுவாங்க, கரெக்டாக? அதில் வேறு அது தப்புன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கையாக உட்காருவாங்க. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி ஆளை இந்தம்மா ஜெயலலிதா நம்பி இருந்துச்சுன்னா நேரம் எப்போவோ காலி பண்ணி விட்டுருப்போம். இப்படி அம்மாவின் உண்மை விசுவாசி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் 89 தேர்தலில் எங்கே இருந்தார்? ஜானகி தான் இருந்தார். அட்லீஸ்ட் எடப்பாடிக்காவது சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சார். ஓபிஎஸ் அவர்கள் ஜானகி அணியோடு தான் அப்போது இருந்தார். அண்ட் ஓபிஎஸோட வளர்ச்சிக்கு ஒரே காரணம் மன்னார்குடி மாஃபியா தான். அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது.